தொழிலாளர்கள் நடத்தி வரும் போராட்டம் சட்ட விரோதமானது என்று சாம்சங் நிறுவனத்தின் வழக்கறிஞர் ஆனந்த கோபாலன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழிற்சாலைக்கு 500 மீட்டர் தொலைவுக்கு அப்பால் தான் போராட்டம் நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். தொழிலாளர் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக கூறிய அவர், தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படும் சம்பளம் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்தை விட அதிகம் என்று தெரிவித்தார். தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பதுதான் நிர்வாகத்தின் நிலைப்பாடு என்றும் கூறினார். இதுவரை எந்த தொழிலாளர் மீதும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தொழிலாளர்களின் சங்கம் அரசால் பதிவு செய்யப்படவில்லை எனவும் குறிப்பிட்டார். சாம்சங் தொழிற்சாலையில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் கூறும் சங்கம் இன்றைய தேதி வரை அரசால் ரெஜிஸ்டர் கூட பண்ணப்படாத ஒரு சங்கமாகும். வேலை நிறுத்தம் சட்டத்துக்கு புறம்பானது, சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல. நமது நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் அவங்க அதனால் அந்த ஸ்ட்ரைக்கை 500 மீட்டர் தள்ளி தான் பண்ணணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் சிவில் கோர்ட்லேயும் உத்தரவு கொடுத்துருக்காங்க. நிர்வாகம் தொழிலாளர்கள் சட்டவிரோத வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாலும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக உள்ளது. அவர்களுக்கு கொடுக்கப்படும் சம்பளம் கவர்மெண்டால் நிர்ணயம் செய்யப்பட்ட சம்பளத்துடன் அதிகமாக தான் கொடுக்கப்பட்டால் கூட அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பதுதான் நிர்வாகத்தின் நிலைப்பாடாக உள்ளது.